நான் எனக்கு பார்த்ததுலயுமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய டீம் நானும் பார்த்ததே இல்லை. இன்னும் என்ன இருக்காங்களா? ஊரே இருக்கு. ஊரே இருக்கா? உங்க பேரு முரளி? முரளிதான். முரளிதான். எதனால இதே முரளி? அது நிறைய கண்டென்ட் குருக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவார். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவார். ஆனால் நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம். தம்பி வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்காரு. ஆசிரியராக போயிட்டு. ஆசிரியர். இப்போ இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமா இல்ல ரிலேட்டிவ்ஸ்? எல்லாமே ரிலேட்டிவ்ஸ். தம்பி தான். இவன் தம்பி அவன் தம்பி, பெரியம்மா சித்தப்பா அந்த மாதிரி. ஆமா. மொத்தம் எத்தனை வீடியோ பண்ணியிருப்பீங்க? எத்தனை ரீல்ஸ் பண்ணியிருப்பீங்க? மொத்தம் ஒரு 1200 ரீல்ஸ் பண்ணியிருக்கோம். 1200? 1300 ரீல்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது சப்பானி பாய்ஸில் மட்டும். சப்பானி பாய்ஸில் இதே முரளி ஐடியில் வந்து அது ஒரு 700-800 வீடியோக்கு மேலே இருக்கும். இன்னொரு பாட்டி இந்த வீட்டில் இருந்தாங்க. ஒரு பாட்டி இந்த வீட்டில். ஆமாம், நிறைய கண்டென்ட்ல இருந்தாங்க. அந்த பாட்டி இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு 2-3 படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2-3 படங்கள்? ஆமாம், 2-3 படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ரோல் கொடுத்தாலும் அது கொஞ்சம் முக்கியமான கதாபாத்திரம் தான் கொடுத்துருக்காங்க. வாட்டி அந்த லேடி கிட்ட போட்டு வெளியே வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? எல்லாரும் எனக்கு வந்து ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. இல்லை, இவர் அண்ணன் என்ன சொன்னார், தம்பி நீ ஒரு கலைஞனா அவனு ஆசைப்பட்டினா அந்த ஒரு வேடத்தை அணிஞ்சினா கரெக்டாக அதுக்கு ஏற்றாப்புல நீ நடிச்சு காட்டணும் தம்பி. அது வந்து நீ வந்து எப்படி சொல்கிற, எது கூச்சப்படாத ஒரு விஷயத்தை வந்து நார்மலாக நம்ம ஒரு நடிகர் கலை மாதிரி தான் இதெல்லாம். நம்ம ஊர் நம்ம அப்பா அம்மா நம்ம எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, அது நீ கூச்சப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு விஷயம் அந்த லேடி கட்டை போட்டு ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தது இவர் தான், அண்ணன் தான். ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்ல பண்ணுறேன், இவரை செதுக்கின மகான் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. யாரு? தந்தை தான். இவ்வளவு நாள் பேசாம பேசுப்பா. என்ன பேசுறதா பேசுப்பா. ஆரம்பத்தில் சில பேர் அப்படி இப்படியும் பேசுவாங்களாம் நல்லா ஊரில். ஆரம்பத்தில் பேசுவாங்க, எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கானோ என்ன பண்ண போகிறானு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அப்படி யாரும் சொல்கிறதில்ல. பரவாயில்ல, பசங்க ஒரு லெவலுக்கு வந்துட்டானுங்க. கொஞ்சம் நம்ம ஊரில் வந்து ஊருக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கானுங்க அப்படின்னு நினச்சி இப்போ பாராட்டுறாங்க எல்லாருமே. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல் பிரபாகர். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, சேலம் ஆத்தூர் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்க தலைவாசல் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கோம். இங்கே நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, தொடர்ந்து யூடியூப்பில் பல்வேறு விதமான கண்டென்ட்ஸ்லாம் போட்டு செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க சப்பானி பாய்ஸ் அண்ட் டீம், அதாவது வந்து இதே முரளி இருக்கார் இல்லையா, அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்க, நான் முதல் முறையாக எங்களை வந்து இன்டர்வியூ பண்ண வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூவா? ரொம்ப சந்தோஷம். தெரியல, என்ன பழம் தலைவா இது? இது வந்து இந்த ஈச்சம்பழம்னு சொல்லுவாங்க. ஈச்சம்பழம் இந்த சைடு கொஞ்சம் ஃபேமஸுங்களா அது? ஆமாம், நம்ம மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குண்ணா. ஓகே, ரொம்ப நன்றி தலைவா. மற்ற பழங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். மற்ற பழம்லாம் எனக்கு தெரியும், அதனால தான் கேட்டேன். இது மட்டும் நான் பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி தலைவா. போகும்போது நான் எடுத்துக்கிறேன் கண்டிப்பா. சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூவா? ஐ மீன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இன்டர்வியூ கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கொடுக்குறோம். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எனக்கு பார்த்ததுலையுமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய டீம் நானும் பார்த்ததே இல்லை. இவ்வளோ பேர் இருக்கீங்க. மொத்தம் எத்தனை பேர்? இன்னும் என்ன இருக்காங்களா? ஊரே இருக்கு. ஊரே இருக்கா? ஆமாம், எல்லாரையும் கூப்பிட முடியல. சரி, அப்போ நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக முக்கியமான நபர்களை மட்டும் அப்படியே. முக்கியமான நபர்கள் இவ்வளோ பேர்? ஆமாம். எத்தனை பேர்? 3, 6, 11 பேர் இருக்கும் இங்கேயே. அங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க. அங்கே 4 பேர் இருப்பாங்க. அது லேடிஸ் கேரக்டர்லாம் அங்கே இருக்காங்க. அங்கே அம்மா பாப்பா எல்லாம் அங்கே இருக்காங்க. ஃபேமிலியும் எல்லாரும் ஃபுல்லாக சப்போர்ட்டாக இது. ஆமாம், எல்லாம் பண்ணுவாங்கண்ணா. இது யார் வீடு தலைவா? இது வந்து தம்பி வீடு. தம்பி எங்கே போறீங்க? ரவி வீடு. இவர் வீடு இது. இங்கே தான் வந்து பசங்களாம் நாங்கள் இருக்கிறது, போகிறது, பேசுறது, எந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலாம், எப்படி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பேசுறது. அப்புறம் இந்த மொபைலில் இந்த எடிட்டிங் பண்ணுறது. எடிட்டிங் எல்லாம் மொபைலில் தான்? ஆமாம், எடிட்டிங்லாம் மொபைல்லே பண்ணிடுவான். சிஸ்டருக்கு அதை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, அப்புறம் அந்த வீடியோ கவரேஜ் எல்லாம் எடிட் பண்ணுறது தம்பி கார்த்தி அங்கே பண்ணிகிட்டு இருக்காரு வீட்டில். அப்படி போயிட்டு இருக்குண்ணா. அவர் தான் எடிட்டர். கார்த்தி அவர் தான் எடிட்டர். ஓகே, இதில் பார்த்தோன்னு கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் பேர் என்னது? முரளிதான். எதனால இதே முரளி? நீங்க? இவர் அப்பா தான், தம்பி அப்பா. ஆமா. ஓகே, என்னாச்சு தலைவர்? பிறந்த பிறவி அப்படிதான். ஓ, அப்படி அந்த மச்சம் மாதிரி. ஓகே, எதனால இவர் இதே முரளி, அதை சொல்லுங்க நீங்க. இதே முரளினா எங்களுக்கு எல்லாம் பிடிச்சதுனால இதே முரளின்னு நாங்க வைத்தோம். அது அப்படியே விளங்குது. ஒன் சைடு லவ் அந்த மாதிரி எதுவும் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது.
எல்லாத்துக்கும் பிடிச்சதுனால இதய முரளின்னு நாங்க வச்சிருக்கோம். ஓ இதயம் லவ் அப்படின்ற மாதிரி. அப்படியே நாங்க லவ் பண்ற மாதிரி. ஓ நீங்க லவ் பண்ற மாதிரி. ஓகே. இப்போ வீட்ல இருப்பாங்கல்ல ஆளுங்க தம்பி வீட்ல? இல்ல அங்க இருக்குங்க. அந்த வீட்ல குடியிருக்காங்க. இது ஜாலியா பசங்க இருக்கிறதுக்கு மட்டும் ரூம் அப்படியே கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஓகே. பயங்கரமா இருக்கு. இல்ல இங்கேயே சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க? ஆமா இங்கே சமைப்போம். லேட் ஆயிடுச்சு, கண்டென்ட் எடுக்க லேட் ஆயிடுச்சுன்னா, மதியம் ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து இங்கே சமைச்சிருவோம். இங்கே சமைச்சிருவீங்க? சமைச்சு அப்படி சாப்பிட்ருவோம். பரவாயில்ல, இவ்வளோ பேர் வீட்டில் சப்போர்ட் பண்ணி விடுறாங்களே நம்பி. யாரோட நம்பிக்கையில் அப்படி விடுறாங்க? எல்லாத்து வீட்லையும் நீ போய் கேட்ட உடனே எல்லாம் வந்துருவாங்களா இல்லை எப்படி? அது கேட்குறேன். தம்பி தான், அம்மா தான் நமக்கு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எப்பயும் இங்கே தான் இருப்போம், ஜாலியாக இருப்போம். அப்புறம் நாங்கள் அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறது போகிறதா எல்லாம் நாங்களே பண்ணிடுவோம். அதனால் அவங்க நம்பி விடுவாங்க வீட்டில், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கண்டென்ட்டுக்கு இப்போ இவங்க வீட்டில் இவங்க விடுறது, இவங்க வீட்டில் அப்படின்லாம் இல்லை, அப்படி போகலாம். ஏன்னா இந்த வீட்டில் வந்து இப்போ குடி இருக்குல்ல, ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே இங்கே வந்து எல்லாம் பேசுறது போகிறது வீடு. ஓகே, கண்டென்ட்டுக்கே அனுப்புகிறாங்கல்ல. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எல்லாரும்? அது அப்படி கேட்குறீங்களா? கேட்குறேன், அது மாதிரி கேட்குறேன். இது தம்பி வந்து ஸ்கூல் போயிட்டுருக்காரு. ஸ்கூலா? ஆமா, ஆசிரியரா போயிட்டு ஆசிரியரா பார்த்தா என்ன அவரு இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரிஜினல் பேர் எல்லாம் தெரியாது. இவரு பேர் கோபாலுங்க. கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன். இவர் வந்து ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டோம். ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பேர் குமரேசன். டீம் கேமராமேன். ஓகே. எல்லா வீடியோஸும் போறது வரது எடுக்கிறது எல்லாமே தம்பி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டுடியோ வச்சிருக்காரு, போட்டோஸ் கவரேஜ் இந்த மாதிரி வெட்டிங் இதெல்லாம் பண்றது பண்ணிட்டு இருக்காரு. தம்பி வெற்றி இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்காரு. ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆர்வம், கிரிக்கெட்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாரு. இப்போ அதுக்கு கிளப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. எங்க போயிட்டு இருக்கீங்க? சேலம். சேலம் போயிட்டு இருக்காரு, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேர் வந்து ஐயப்பன். டான்ஸ்ல வந்து ரொம்ப ஆர்வம். அதனால வந்து நானும் டான்ஸ் பண்ணுவேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக இணைஞ்சிருக்காரு தம்பி. லேடி கெட்டப்பா போடுவாரு. அவரு தான் அஞ்சிருக்காரு. இவரு பேரு கார்த்தி. காலேஜ் படிச்சுட்டு பிஎட் படிச்சுட்டு இருக்கீங்களா? பிஎட் படிச்சுட்டு இருக்காரு. நாளைக்கு எக்ஸாம். நாளைக்கு எக்ஸாம் படிக்காம சுத்திட்டு இருக்காரு. இவரு அப்புறம் தம்பி நல்லா சிந்திக்கக்கூடிய ஆளு. இந்த மாதிரி பண்ணலாம்னா, அந்த மாதிரி பண்ணலாம்னா, ரியாலிட்டியா போகலாம் கண்டென்ட்டு. ஏன்னா இப்போ சிட்டி சைட்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அதை வந்து கிரியேட் பண்ணுறோம். நிறைய யூடியூப் சேனல் நிறைய இருக்குது. கிராமத்தில் நடக்கிற விஷயங்கள் எடுத்து சொல்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி போகலாண்ணா அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறது போகிறது வரது எல்லாமே தம்பி ஐடியா கொடுப்பாப்புல. இவர் கார்த்தி பிஎட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் பேர் வந்து நீதியரசன். காலேஜ் முடிச்சிட்டாரு. வீட்டில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கார். டீமில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது போகிறது வர்றது நம்ம டீமில் அப்படியே இருக்கார். அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டு வந்தால் அப்படியே போவார். பெயிண்டிங் ஒர்க் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பேர் ரகு. அவரும் படித்து முடிச்சிட்டாரு. அவருக்கும் கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வம். தம்பி போயிட்டு 2 பேரும் ஒன்றா தான் போயிட்டு இருக்காங்க. ஆமாம், போகிறாங்க. இவர் முரளி காலேஜ் முடிச்சிட்டாரு. போலீஸுக்கு படிச்சுட்டு இருக்காரு. எங்கே தம்பி படிச்சுட்டு இருக்கீங்க? வேலூர் படிச்சுட்டு இருக்காரு. அது என்ன அகாடமி? படிச்சுட்டு இருக்காரு. அப்பா வந்து சொன்ன பச்சைமுத்து, அப்பா பேர் பச்சைமுத்து. தம்பியோட அப்பா தான், எங்களுக்கு எல்லாருக்குமே அப்பா தான். இவரும் வந்து நிறைய கண்டென்ட் இவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவார். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவார். ஆனால் நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்பா சொல்கிற கண்டென்ட் கேட்போம். மாமா அவர் இளையராஜா பேர், பாட்டு போடுவாரா, மியூசிக் போடுவாருன்னா கேட்டால் போட மாட்டார். டான்ஸ் நல்லா பண்ணுவார். சுறுசுறுப்பாக டான்ஸ் நல்லா பக்காவாக ஆடுவார். இந்த மாதிரி ஸ்டெப் போடுங்க, அப்படி போடுங்க, இப்படி பண்ணுங்க எல்லாம் சொல்லி நிறைய டான்ஸ் வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பாட்டுலாம் டெலிட் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். அது பழைய ஐடியில் இருந்துச்சுங்கண்ணா, ஒரு ஐடி லாக் ஆகி போச்சு. இப்போ புது ஐடியை இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு, ஆரம்பித்து கொண்டு வந்திருக்கோம். இதாங்கன்னா நம்ம டீமுடைய பசங்க பேர். இப்போ இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமா இல்ல ரிலேட்டிவ்ஸ்? தம்பி தான். இவன் தம்பி, அவன் தம்பி, பெரியப்பா, சித்தப்பா, அந்த மாதிரி. ஆமா. இங்க இருக்கிறதுல இவர் தான் பெரியவர். மாமா வேணும். இவரு அப்பா. இவர் பெரியவர், அவன் அப்பா. அப்புறம் நான் பெரியவன். மற்ற பசங்களாம் சின்ன பசங்க தான். பரவாயில்ல தலைவர். ஒரு ஊர்ல இத்தனை பேர் சேர்ந்து கண்டென்ட், அது இத்தனை பேர் சப்போர்ட் பண்ண நான் பார்த்தது இல்லை. இங்கேயும் நிறைய பேர் என்ன ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அதுவும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரி. பட் ரிலேட்டிவ்ஸாக சேர்ந்து எல்லாருமே பண்ணிருக்கீங்க. திட்ட மாட்டாங்களே? இப்போ இவரெல்லாம் எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு இங்கே இருக்காரு. அவரு நான் நாலேஜான பர்சன் தாங்க. அவர் படிச்சிருவாரு. ஆமாம்,
டிகிரி 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டலடா, அரியர் வைக்காம கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்போ பிஎட் கம்ப்ளீட் பண்ணிடுவான். அடுத்தடுத்து அப்படி படிச்சுட்டே இருப்பான். ஏன்னா அவன் எதையுமே பார்த்தான கற்பூர புத்தி பார்த்தா டக்குன்னு பிடிச்சிக்குவான். எந்திரன் படத்தில் எப்படி புத்தகத்தை எப்படி அந்த ரோபோ பண்ணா மைண்ட்ல எல்லாம் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி இவரு ஓகே. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி புக்கை எப்படி திருப்பினா முடிஞ்சது. எப்படி லேடி கெட்டப்புக்குன்னே அவர் கூப்பிட்டு எடுத்தீங்களா இல்லை எப்படி? இல்லை அவர் வரும்போதே அப்படி சொல்லிட்டு இல்லைங்கண்ணா. ஆமா, அந்த தாடி அவனுக்கு முளைக்காது, மீசை எதுவும் வராது. இப்போ நான் போடுற மாதிரியா இருந்தா ரொம்ப ரிஸ்க்கு. அது இப்போதான் வருது. இப்போ நான் போடுற மாதிரி அதை சேவ் பண்ணி முடி கட்டையா இப்படி வருது குத்துற மாதிரி ஆளு. அதனால எனக்கு செட் ஆகாது. ஏதோ ஒரு டைம் தான் நான் லேடி கட்ட போனேன். அதோட தம்பி போடுவாரு, இவர் போடுவாரு. 2 பேருக்குன்னு ஒதுக்கியாச்சு. லேடி கட்ட போட்டா நீங்க 2 பேர் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியாச்சு. நான் தாடி வராத காரணம் தான், அதனால போட வச்சு. அதிகமா வராது அவங்களுக்கு, ஏன்னா நமக்கெல்லாம் அதிகமா வந்துடும் காட்டுத்தனமா. அதனால கொஞ்சம் அதை சேவ் பண்றது கஷ்டமா இருக்கு. ஓகே. எனக்கு இப்போ எடிட் பண்றதெல்லாம் ஃபோன் இல்லைன்னு நீங்களே இப்போ அது எப்படி ஃபோன்லேயே பண்ணிட்டு இருக்கீங்க இது தொடர்ந்து? ஃபோனில் பண்ணிடுவோண்ணா. இல்லை நான் இப்போ பார்த்ததுலேயே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபோன்லேயே எடிட் பண்ணுறதுலாம். நிறைய பேர் சிஸ்டம்லாம் வச்சுட்டு பண்ணிருக்காங்க. சிஸ்டம் இருக்கு, ஆனால் இதில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஃபோன்லேயே எடிட் பண்ணி. ஆமாம், ஃபோன்லேயே நான் எடிட் பண்ணிடுவேன். பரவாயில்ல தெளிவா. இப்போ என்னன்னா ஃபோனில் வீடியோ பண்ணுறது ஓகே, எல்லாரும் ஃபோனில் தான் மோஸ்ட்லி பண்ணுறாங்க. ஃபோன்லேயே எடிட்டும் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறீங்களே, அது நிறைய பேருக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு ஃபோன் இருந்தால் போதும், நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக சூப்பர். வீடு பார்த்தது சந்தோஷம், நல்லா இருக்குது. அடுத்து எங்கெங்கெல்லாம் ரீல்ஸ் பண்ணி ஊர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பண்ணிட்டீங்க? எல்லா இடத்தையும் பண்ணியாச்சு. எல்லா இடத்தையும் பண்ணியாச்சு. வாங்க நான் காட்டுறேன், அந்த இடம்லாம், அந்த பிளேஸ் காட்டுறேன். அப்படியே போகலாம் வாங்க, வாக்கிங் தலைவா. ட்ரெஸ் மாற்றியாச்சு. வேற கெட்டப் வந்து ஒரு வீடியோக்குள்ளேயும் பல கெட்டப் மாத்திரியா தலைவா? சரி தலைவா போலாமா? போகலாம் வாங்க வாங்க. இந்த இதான நம்ம ஏரியா, வீடியோ எடுக்கிற ஏரியா. இது இடத்துல நிறைய பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம், இந்த இடத்துல நிறைய பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு 100 கண்டென்ட் பண்ணியிருப்போம். 100? ஆமாம், எல்லாம் ஓன் கண்டென்ட் தானா? எல்லாம் ஒன் கண்டென்ட். மொத்தம் எத்தனை வீடியோ பண்ணியிருப்பீங்க, எத்தனை ரீல்ஸ் பண்ணியிருப்பீங்க? மொத்தம் ஒரு 1200 ரீல்ஸ் பண்ணியிருக்கோம். 1200? 1300. 1300 ரீல்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது ஜப்பானி பாய்ஸில் மட்டும். ஜப்பானி பாய்ஸில் இதே முரளி ஐடியில் வந்து அது ஒரு 700-800 வீடியோக்கு மேலே இருக்கும். அது அந்த டிசேபிள் ஆன ஐடியில். இப்போ நீங்கள் வந்து இங்கே பண்ணுறீங்கல்ல, இப்போ நம்ம ஊரில் பண்ணுறீங்க, இதை தாண்டி வெளியே எங்கேயாவதெல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க ரீல்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம்? இல்லை, வெளியில் பண்ணதில்லைண்ணா. வெளில பண்ணதே இல்லை? வெளியில் பண்ணதில்லை. இங்கே மட்டும்தான்? ஆமாம், எல்லாம் ஊருக்குள்ளேயே நம்ம ஏரியாவுக்குள்ளேயே பண்ணிக்கிறது தான். இல்லை இப்போ சப்போஸ் ஏதாவது வெளி வேலையாக நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னா அங்கே ஒரு கண்டென்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி? அப்போ போகிற பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னா, இங்கே ஒரு 10-15 கண்டென்ட் எடுத்துகிட்டு போயிடுவேன். எடுத்து போட்டு அந்த கேப்பில் வந்து அதெல்லாம் போடுற மாதிரி ஒரு 10-15 நாள் இருக்குன்னா இங்கே எடுத்துகிட்டு போன கண்டென்ட் அப்படியே போட்டு மேட்ச் பண்ணிடுவாங்க. ஓகே. எதனால அது அப்படி வேற எங்கேயும் போய் பண்ணாமல் இங்கே மட்டுமே அது ஒரு பண்ணுறது? அது வெளியில் செட் ஆக மாட்டேங்குதுண்ணா. நம்ம பசங்க கூட பண்ணிவிட்டு, நம்ம ஊர் மக்கள் கூட பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு ஒரு இடத்துக்கு அங்கே போயிட்டு பண்ணுறதுக்கு செட் ஆகலை. அந்த டைமிங் செட் ஆக, நம்ம ஒரு வேலையாக போகிறோம், அங்கே போய்ட்டு கண்டென்ட் பண்ண முடியாது. அதனால ஓகே தலைவா. இப்போது இங்கே ரீல்ஸ்லாம் இந்த ஏரியாலலாம் நிறைய பண்ணியிருக்கீங்க. இந்த தெருவுக்குள்ள ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அந்த மாதிரி ஏதாவது இங்கே நடந்திருக்கா? இங்கே வந்து சுவாரஸ்யமான அதான் இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து வண்டி வந்துருச்சு. அந்த மாதிரி இப்போ காலில் விட்டது மாதிரிலாம் நடந்திருக்கு. இது பைக்கு? பைக்கு தான். இந்த மாதிரி இடத்துல கூட நடந்திருக்கு. தப்பு நம்ம மேலே தான். ஏன்னா வண்டி போகிற ரோட்டில் வீடியோ எடுக்கிறது நம்ம தான். இருந்தாலும் அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்குண்ணா. இன்னும் டைலாக் கத்தி பேசுவான். அவன் வீட்டுல இருந்து அவங்க கத்தி பேசுவாங்க. குறைச்சிக்கங்க, இங்கேயும் கத்துவாங்க. எல்லாம் ஜாலியா அம்மா அப்பா எல்லாம் பக்கத்து வீடு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு காமெடிக்கு எப்படி நகைச்சுவையா பேசும். ஓகே. இல்லை மற்றபடி ஊர்ல எல்லாருமே ஓரளவுக்கு சப்போர்ட் தான் உங்களுக்கு? ஆமாங்க, எல்லாம் சப்போர்ட் தான். ஆரம்பத்தில் சில பேர் அப்படி இப்படியும் பேசுவாங்க தான் எல்லாம் ஊரில். ஆரம்பத்தில் பேசுவாங்க, எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கானோ, என்ன பண்ண போகிறானது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அப்படி யாரும் சொல்கிறதில்ல. பரவாயில்ல, பசங்க ஒரு லெவலுக்கு வந்துட்டானுங்க, கொஞ்சம் நம்ம ஊரில் வந்து ஊருக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கானுங்க அப்படின்னு நினச்சி இப்போ வந்து பாராட்டுறாங்க. எல்லாருமே பாராட்டுறாங்க, பெருமையாகவும் பேசுகிறாங்க. எப்படி அந்த வாய் பேசுச்சு இப்போ வந்து புகழ்ந்து பேசுது. எப்படி இழிவாக சொன்ன வாய் இப்போ வந்து புகழ்ந்து பேசுது. இப்போ எந்த வருஷத்துலேருந்து இதெல்லாம் நம்ம ரீல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சது? 2023 ஸ்டார்ட் பண்ணுவோம். 2023 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்மளை யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க, அதுன்னு இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஊரில் தமிழில் அவங்க வீடியோ பார்த்தேன் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு மரியாதையை கிடைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் எப்போ ஒரு எத்தனை மாதத்துக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிச்சு? கொஞ்சம் வீடியோ ரீச் ஆக ஆரம்பிச்சதுண்ணா. அப்போலேருந்து எல்லாம் கொஞ்சம் எங்கள் ஊர் ஆளுங்களை வெளியில் போவாங்க. அங்கே உங்கள் ஊருக்கு பசங்க நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்கள ஆமாம் எங்கள் ஊர் பசங்க வா அப்படின்னு வந்து இப்போ நம்மள்ட்ட பேசுறது கொஞ்சம் மரியாதையா. அவங்க வீடியோலாம் வெளியில் எல்லாம் பார்க்குறாங்கடா, சூப்பரா அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. கோயம்புத்தூர்லாம் வேலைக்கு போவேன், என்னகிட்டே ஃபோன் பண்ணி அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் எங்கள் ஊர்னு சொல்லணும். அப்படிங்களா அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணுங்கன்னா உடனே ஃபோன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேசியிருக்காரு இவர்.
அந்த மாதிரி பரவாயில்ல. இப்போ இந்த சைடுனா நீங்கள் தான் இருக்கீங்களே எல்லாம். இப்போ கோயம்புத்தூர் சைடு ஒரு 2-3 டீம் இருக்காங்க, சென்னையில் ஒரு 10 டீம் இருக்காங்க அப்படின்னா இந்த சைடு நீங்கள் தான் இருக்கீங்க. ஆமாம், சேலம் மாவட்டம் நாங்கள் சேலம் மாவட்டத்தில் இந்த சைடு நீங்கள் தான். நாங்கள் தான் இது வரைக்கும் ஃபுல்லாக அந்த வீதியில் எடுப்போம். அந்த இது அப்புறம் அந்த காட்டு சைடு பாட்டு போடுறது அந்த பக்கம் அவ்வளோ பண்ணுறதெல்லாம் இருக்குது. எந்த வீடை சொன்னீங்க? அந்த வீடா? வாங்க போகலாம். பாட்டி அம்மா வாங்க, பாட்டி வாமா. பாட்டி வந்து நம்ம வீடியோவில் நிறைய வீடியோ நடிச்சிருக்காங்க. ரொம்ப பாட்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா வணக்கம்மா. இல்லை வீடியோலாம் நிறைய வருவீங்கல்ல, அதான் கேட்டேன். பாட்டி சொல்லி கொடுக்குறத பண்ணுவாங்க. சொல்லி கொடுக்குறத பண்ணுவாங்க. இன்னொரு பாட்டி இருக்காங்க, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. சாப்பிட்டியா? இப்போ இவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அவங்களே இது பண்ணாங்களா இல்லை நீங்கள் போய் கேட்டிங்களா? நடிச்சு சொல்லுவான் பாட்டி இந்த மாதிரி நீ பண்ணணும், நடிக்கிறியா அப்படின்னு சொல்லுவான். சொல்லி கொடுக்குறத அப்படியே பண்ணிடுவாங்க. சொல்லி கொடுக்குறத சொல்லி கொடுக்குறத பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் காட்டுவீங்களா? வீடியோலாம் பார்ப்பாங்களா? அதுக்கப்புறம் வீடியோ காட்டுவோம், பார்ப்பாங்க. ஓகே, பார்ப்பாங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னா 2 டேக்கில் அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. நாங்கள் சொதப்பிடுவோம், அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. அவங்க கரெக்டாக இப்படி தான் போவோம். அம்மா உங்கள் பேர் என்னம்மா? காசியம்மா. காசியம்மாள். ரொம்ப நன்றிம்மா, நல்லா பண்ணுறீங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து பண்ணுங்க உங்களோட. ரொம்ப நன்றிம்மா. சரியா போயிட்டு வரையா? அந்த அக்கா வாக்கா வாக்காங்க வாக்கா. அந்த அக்காலாம் வந்து வீடியோ நிறைய அவங்க வீடியோவில் வருவாங்கல்ல, நிறைய பண்ணி அவங்களும் உதவி பண்ணியிருக்காங்கண்ணா. அவங்க நடிச்சிருக்காங்க, நிறைய வீடியோ நடிச்சு. இப்போ வீடியோக்கு பயப்படுறாங்களா? இல்லை பெருசா அந்த மாதிரி ஐயோ என்னமோ ஆளை பிடிக்க வந்துட்டானு அந்த நினைச்சு பயந்து வர்றேன். இல்லை இப்போ பாட்டியெல்லாம் இப்போ அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லி புரிய வச்சு நடிப்பு வாங்குறதெல்லாம் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் அவங்க 2 டேக்லாம் பண்ணிடுவாங்கன்றீங்க, எப்படி அது? அவங்க பண்ணிடுவாங்கண்ணா கரெக்டா. முதல்ல போய் பாட்டியை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுல இப்போ அந்த பாட்டி காணும் வாங்க. ஆமா அவங்க இன்னொருத்தர் இருப்பாங்க, அவங்க இல்ல. அந்த பாட்டி வெளியே வேலைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பாட்டி இருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணாங்க. இன்னொரு பாட்டி இந்த வீட்டில் இருந்தாங்க. ஒரு பாட்டி இந்த வீட்டில் ஆமாம் நிறைய கண்டென்ட்ல இருந்தாங்க. அந்த பாட்டி இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. அந்த பாட்டி தவறிட்டாங்க. நிறைய கண்டென்ட்லாம் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களா நிறைய கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணலாம் அப்படி அப்படி பண்ணலாம் சொல்லுவாங்க. சொல்லி கொடுக்குறது அப்படியே பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும், ரசிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அந்த பாட்டி இறந்துட்டாங்க. இந்த வீடு தாங்க, அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ கட்டினதுலேருந்து இந்த பக்கம் ஒரு 100 கண்டென்ட் எடுத்திருப்போம். 100 கண்டென்ட் இந்த பக்கமே எடுத்திருப்போம். பேஸ்மெண்ட் போடுறதுலேருந்து இப்போ கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஆமாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீட்டுக்கே ஒரு மெமரிஸ் இருக்குல்ல அந்த வீடியோவில். அவரே சொல்லிட்டாரு, எப்பா நான் வீடு கட்டுறது இது வரைக்கும் எல்லாமே ஞாபகார்த்தம்டா. இது வீடு நான் எப்படி கட்ட ஆரம்பித்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது உங்கள் வீடியோவிலே எல்லாமே பேக்ரவுண்டில் காட்டிட்டீங்கடா அப்படின்னு சொல்லி அதே ஒரு ஞாபகமாக சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் எனக்கு ரொம்ப புதுசாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. நிறைய பேர் நடிப்பாங்க தெரியும். எனக்கு கடைசியாக ஒரு ஆச்சரியமாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா, ஆமாவான்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து மொத்த ஃபேமிலியும் பண்ணுவாங்க, அந்த ஏரியாவில் இருக்க ஆட்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து ரொம்ப வயசானவங்களாம் யாரும் இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு வச்சு பண்ணுறது, அதுவும் நம்ம ஊரில் அதெல்லாம் அதை வந்துட்டு அடாப்ட் பண்ணி ஒன்று பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது இப்போ இந்த ஊர் மக்களை தாண்டி சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க? உங்களோட ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும். அவங்களுடைய ஆதரவில் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நான் ஒரு 2-3 படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2-3 படங்கள்? ஆமாம், 2-3 படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ரோல் கொடுத்தாலும் அது கொஞ்சம் முக்கியமான கதாபாத்திரம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு நான் வந்து போயிருக்கேன்னா மக்கள் சப்போர்ட், அவங்களுடைய ஆதரவு தான் காரணம். அவங்க வீடியோஸ் பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்காக ஷேர் பண்ணி, அது வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க கொஞ்சம் அவங்களும் பார்த்து இந்த அளவுக்கு நான் ஒரு 2-3 படங்கள் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அது காரணம் மக்கள் சப்போர்ட். அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் அவங்க ஆதரவு மட்டும் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம்னா நாங்கள் எல்லாரும். என்ன தான் எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய கண்டென்ட், அந்த கிரியேட்டிவிட்டி இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவும் அவங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம், வெளியில் தெரிய வந்திருக்கோம். ஓகே, இப்போ என்னென்ன படங்கள்லாம் பண்ணுறீங்க? 3 படங்களா? ஆமாம், சந்தானம் சார் படத்தில் இப்போ பண்ணிட்டு லவ் பைட்டு பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு மூவி போயிட்டு இருக்கு. அது யார் பண்ணுறா? புது ஹீரோ, புது இயக்குனர் பண்ணுறாரு. அவர் மணிகண்டன் ஒரு புது படம் பண்ணுறாரு. சூப்பர். அவர் கூட பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. சூப்பர்ண்ணே. ஒரு 3 படங்கள் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ டீம்ல இருந்து இப்போ நீங்கள் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை டீமில் சில பேர்? இல்லை, இப்போதைக்கு நான் மட்டும் தான் பண்ணிட்டு பண்ணிருக்கீங்க. நீங்கள் மட்டும் பண்ணுறீங்க. இதுதான் தம்பி வீடு, ரகு வீடு. யாரு? ரவி வீடு. ஆமா, அது பழைய வீடு. இங்க வீடு, அது கெஸ்ட் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் அங்கதான் இருந்தாங்க, இப்போ வீடு கட்டி இங்க வந்துட்டாங்க. இப்போ அந்த வீடு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீயா இருக்கிறதுனால. எனக்கு நம்ம ஊர் சைடு வந்து மாரி, ஆனா நம்ம ஊர் சைடு கூட இப்போ டக்குன்னு நிறைய வீட்டெல்லாம் இடிச்சுட்டு டப்புன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னமும் இந்த சின்ன வாசல் இருக்க ஒரு வீடா இருக்கட்டும், அங்கேயுமே நீங்க ஒரு பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்களா, எல்லாமே இன்னும் சூப்பரா அந்த இதெல்லாம் இருக்கு. அது ஃபீல்லே இருக்கும். அந்த ஃபீல் இருக்கு, இன்னமும் சூப்பரா இருக்கு ஊரு. இந்த வீதியில ஒரு 200 கண்டென்ட், இந்த வீதியிலே 200 கண்டென்ட் இந்த வீதியிலே பண்ணிருக்கோம். இப்போ வீதியில பண்றது என்னதான் இருந்தாலும் வெளியில போயிட்டு யார் வேணா என்ன வேணா பண்ணுவாங்க.
ஆனால் சொந்த ஊரில் பண்ணுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க. என்ன ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படி இப்படின்னு. இப்போ லேடி கெட்டப்லாம் போட்டு நம்மளால் வீட்டுக்குள்ளேயே போட முடியாது. அது போட்டு எப்படி தெருக்குகள்லாம் வந்து அது ஒரு இதாக இருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு கெட்ட போட்டு வரோம், யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு இருக்கும்ல. ஆமாம் சொல்லுவாங்க. என்ன அது எப்படி இது பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. தம்பி எங்கடா கார்த்தி வாடா, அவன் தம்பி லேடி கட்ட போடுவார், தம்பி இவனும் லேடி கட்ட போடுவான். லேடி கட்ட போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் அதை போட்டு அதை கஷ்டப்பட்டு நடிப்பானுங்க. மற்றவங்க யாரும் பார்த்து கிழிவெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அதை ரசிப்பாங்க, சிரிப்பாங்க, பக்கத்துல சிரிச்சுட்டு அதை ரசிப்பாங்க. அந்த இப்போ லேடி கட்ட போட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னா அது என்னென்ன வார்த்தையில் திட்டிக்குவாங்க, அவங்க ஐடியா கொடுப்பாங்க. இப்படி திட்டுவாங்க. முத வாட்டி அந்த லேடி கிட்ட போட்டு வெளியே வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. இல்லை இவர் அண்ணன் என்ன சொன்னாரு, தம்பி நீ ஒரு கலைஞனா அவனு ஆசைப்பட்டினா அந்த ஒரு வேடத்தை அணிஞ்சினா கரெக்டாக அதுக்கு ஏத்தாப்புல நீ நடிச்சு காட்டணும் தம்பி. அது வந்து நீ வந்து எப்படி சொல்ற, இப்போ எது கூச்சப்படாத ஒரு விஷயத்தை வந்து நார்மலாக நம்ம ஒரு நடிகர் கலை மாதிரி தான் இதெல்லாம். நம்ம ஊர் நம்ம அப்பா அம்மா நம்ம எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, அது நீ கூச்சப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு விஷயம் அந்த லேடி கட்ட போட்டு ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தது இவர் தான், அண்ணன் தான். இந்த டைலாக் எப்படி பேசணும், அந்த லேடிஸ்ல இப்படி பண்ணுவாங்க, எட்டி இப்படி பண்றது, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லாமே ஒரு அண்ணன் தான் எனக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. தம்பியா இருக்கட்டும், அவரும் கூச்சப்படாம ஏகப்பட்ட லேடி கட்ட போட்டு கூச்சம் இல்லாம எந்த ஒரு லேடி கட்ட போலாம் அந்த சொன்னா சரிண்ணா நான் போறதை தம்பி போறதான்னு போட்டி வரும் கொள்ளார, சரி 2 பேரும் போட்டுக்கடா நான் அண்ணன் சொல்லிடுவாரு. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டா பசங்களாம் வந்து சேர்ந்து எல்லாருமே ஒத்துழைப்பா கிடைச்சது, அது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கூச்சம் இருந்தது. அதுக்கப்புறம் போக 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 நம்ம ஊர், நம்ம அம்மா, நம்ம சித்தப்பா, நம்ம பாட்டி எல்லாம் தான் நின்று பார்க்குறாங்க. அவங்க முன்னாடி நடிக்கிறது என்ன, இங்கேயே கூச்சப்பட்டா அப்போ நம்ம போக வேண்டிய இடம் நிறைய இருக்குது, அங்கெல்லாம் எப்படி அப்படின்னு பேசி அதுக்கப்புறம் அந்த கூச்சத்தை போக்கி கொண்டு வரதுக்குள்ள கொண்டு போய் லேடி கட்ட போட்டு பஸ் ஸ்டாண்ட் நிற்க சொன்னா போய் எப்படி அந்த ஆக்டிங் பண்ணி காட்டுவேன். அந்த அளவுக்கு பசங்க வந்து தயார்படுத்திட்டாரு. அவங்களே சொந்தக்காரங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க இல்லைம்மா. இப்போ இவங்க வந்துட்டு நிறைய வீடியோஸ் இதெல்லாம் பண்ணிருக்காங்களா, இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க, நிறைய பேர் புகழ்லாம் சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது உங்கள் ஊரை சேர்ந்த பசங்க வந்துட்டு இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்களா, அது உங்களுக்கு உங்கள் ஊர் மக்களாக உங்களுக்குலாம் எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது? ஃபேஸ்புக்கில் நல்லா பேசுகிறானுல, என்ன நல்லா ஆடுறானுல ஃபேஸ்புக்கு நான் தினம் லைக் பண்ணுறேன், பேசுகிறேன். பிள்ளைங்க நல்லா பெருகலமா நல்லா ஊரில் எல்லாம் வரணும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்கள் ஊர்லேயும் நாங்கள் பசங்க படம் நடிக்கிற மாரி இருக்கிறானுவேன் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை, பெருமை. நம்ம பிள்ளைனாலும் நம்ம பிள்ளைங்களானாலும் நல்லா நம்ம ஊரில் பெருமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. ஓகே. இவங்க வீடியோ பண்ணுறதெல்லாம் நேரடியாக பார்த்துருக்கீங்களாமா? நான் பார்த்துருக்குறோங்க அண்ணன், எல்லாம் நல்லா பண்ணுதுவேன். சரி நாங்கள் போட்டால் இது நின்று விடுமான்னு எட்ட நின்று ஒழிஞ்சு நின்று பார்ப்போம். ஓகே. இப்போ கேட்பாங்களாம்மா வெளில போனால் இந்த பசங்க உங்கள் ஊர் தானே? எங்கள் பசங்க எங்கள் ஊர் தான், எங்கள் அண்ணன் வீட்டு பசங்க தம்பி வீட்டு பசங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்ல வந்துடுறேன், இவரை செதுக்கின மகான் வந்து அங்க உட்காந்துருக்காரு. யாரு? தந்தை தான். அப்பா பேசுப்பா, இவ்வளவு நாள் பேசாம பேசுப்பா பேசுப்பா நீப்பா. வணக்கம். உங்க பேர் என்னப்பா? நல்ல ஐயா சொல்லுங்க, இவரை எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு? முரளி வந்து உங்க பையன், இப்போ நிறைய இடத்துல எல்லாம் முரளியோட அப்பா தானே நீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க, அது எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு உங்களுக்கு? பசங்க நல்லா பண்ணுறாங்க. பசங்க நல்லா பண்றாங்க. இப்போ இவருக்கு அந்த ஒரு நடிப்பு ஆர்வம் அதெல்லாம் எப்படி வந்தது? அதெல்லாம் அவனுடைய திறமை. அவ்வளோ திறமை இருந்தாலும் முதல்ல அவர்கிட்ட அந்த திறமை இருக்குங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியும்? எனக்கு என்ன தெரியல. பசங்களாம் நல்லா பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். அது தெரியும். இப்போ வீடியோலாம் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, ஊர்க்காரங்கள்ட்டே கேட்பாங்க, பசங்கள்ட்டலாம் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது உங்ககிட்டலாம் யாரெல்லாம் எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க? நிறைய பேர் கேட்பாங்களா, அவங்க பையனா வீடியோலாம் நல்லா பண்ணுறான்? வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, பார்க்கணும்பாங்க. பார்க்கணும் அப்படிலாம் வராங்களா? வெளியூர்ல இருந்தெல்லாம் வராங்க? வராங்க. பையன் இல்லைங்க, வெளியே போயிருக்காங்க, வந்தோடனே சொல்கிறேன் அப்படிமா. அப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டால் ஃபோன் நம்பர் கொடுப்பீங்க. ஓகே. இப்போ எப்போ தலைவர் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல தலைவா? இன்னும் இல்லையா? பாப்பா ஒன்று இருக்காங்க. எப்போ முரளி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். தெரியும்க்கா, நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்கள்? பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன். பொண்ணு பார்த்து தரீங்க. லவ் மேரேஜ் இல்லை அரேஞ்ச் மேரேஜா இல்லை என்னது? இல்லைங்க, அதெல்லாம் இல்லை, அது மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் அது இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். நல்லா பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு எந்த சந்தோஷம்? நீங்க என்ன ஆக்கணும்னு நினைச்சீங்க? அவரு படிக்க சொன்னேன், வேலை படிக்கணும் அப்படின்னா, அப்புறம் இந்த வேலையில போறேன் அப்படின்னாப்புல. சரி உன்னோட வேலை எப்படி ஆண்டவர் கொடுக்குறா, அது என்ன தலையில் எழுதுதோ அதை நடக்கும். போய் ஆரம்பிக்கணும். எதுவும் தடுத்தலாம் நிறுத்தல, இல்லை பண்ணுங்க தைரியமா அப்படின்னு இது பண்ணுறீங்க. சூப்பருங்கய்யா.
ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அவரோட இப்போ இந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்து? சந்தோஷம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் வந்துருக்கீங்க. ரொம்ப நன்றியா. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.